டிவிகே தலைவர் விஜய் இன்னைக்கு டெல்லி போறாரு. டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அரசியல் கட்சி தலைவரை மீட் பண்ண போறாரு. அவரை தான் இந்தியாவுடைய அரசியல் சாணக்கியர்னு தற்காலத்துல நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த தலைவரை அவர் மீட் பண்ணி பேசுனதுக்கு அப்புறம் என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள் வந்துருவாருன்னு சோர்ஸ்கள் சொல்றாங்க. கன்ஃபார்மா எனக்கு தெரியல, சோர்ஸ்கள் சொல்றாங்க. அப்படி அவர் வந்தாருன்னா 2026 எலெக்ஷன்ல டிஎம்கே வாஸ் அவுட் ஆயிரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப டிஎம்கே இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டிவிக்கே பிஜேபி தானே கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அந்த கொள்கை எதிர்க்கூடிய கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, டிஎம்கே காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கக்கூடாதுன்னு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இன்னைக்கு அவங்க 2 பேர் கூட்டணி. அப்புறம் மதிமுக யார் எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, அதே மாதிரி விசிக யார் எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் ஒரே கூட்டணியில இருக்காங்க. இப்ப இவங்களா கூட்டணி இருக்கும் போது பொருந்தா கூட்டணியா இவங்களா இருந்துகிட்டு இவங்களா பொருந்துற கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, திமுக எனக்கூடிய ஒரு தீய சக்தியை அழிப்பதற்காக எல்லாரும் ஒரு அணியில சேருவது தப்பே கிடையாது. அதை விஜய் அவர்கள் செஞ்சா ரொம்ப நல்லது. இப்ப விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தாருன்னா எப்படி இருக்கும்? நான் சொல்ற ஒரு கெஸிங் தான். அண்ணா திமுக சார்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர், அடுத்து பாஜக சார்பா ஒரு துணை முதலமைச்சராக அண்ணன் அண்ணாமலை அவர்கள். இது கட்சி தலைமை தான் முடிவு பண்ணணும். நான் மக்கள் விருப்பத்தை நான் சொல்றேன். நான் இது என்னோட விருப்பம் கிடையாது, மக்களோட விருப்பம். அண்ணாமலை அண்ணன் துணை முதலமைச்சரா வரணும்ட்டு. விஜய் அவர்கள் ஒரு துணை முதலமைச்சரா வருவாரு. அப்புறம் பாமக இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர்களாக வருவாங்க. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போ எம்பி ஆயிட்டாரு. சோ இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமையும். அப்ப கூட்டணி ஆட்சி அமையும் பொழுது தமிழ்நாடு நல்லாவே இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. அது தமிழ்நாட்டிலையும் நடக்கும். நம்மளோட ஒரே எதிரி யாருன்னா திமுக தான். அந்த திமுக எனக்கூடிய தீய சக்திய விரட்டி அடிக்கணும். அதுக்கு எல்லா சக்திகளும் ஒன்று சேரணும். அப்பதான் தமிழ்நாடை காப்பாற்ற முடியும். இதுலயும் வந்துட்டு திமுக கேவலமா அரசியல் பண்ணுவாங்க, கொள்கை கூட்டணி கிடையாதுன்ட்டு. அப்ப அவங்க கொள்கை கூட்டணி பத்தி எல்லாம் பேசணும்னா 4 நாள் பேசலாம். மக்கள் நீங்க கருத்து சொல்லுங்க. இந்த மாதிரி அமைஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும், அடுத்த தேர்தல் எப்படி இருக்கும்ட்டு. நம்மளுக்கு 27ல உள்ளாட்சி தேர்தல் வருது. அப்ப நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம். 29ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. இப்படி எல்லா எலெக்ஷனும் வரப்போகுது. அதனால இந்த கூட்டணி எந்த அளவுக்கு முக்கியம்னு சிந்திச்சு பாருங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னைக்கு தெரியும், இல்லாட்டி நாளைக்கு தெரியும் விஜய் என்ன பண்ண போறாருன்ட்டு.